نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما يأكل الذئب من الغنم القاصية صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இந்த அரங்கிலே பங்கேற்று தங்கள் வருகையினால் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், நூற்றாண்டு விழா காணுகிற ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தினுடைய சங்கைக்குரிய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், கடந்த 3 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளில் பல்வேறு அமர்வுகளிலும் பங்கேற்று சிறப்பித்தவர்கள், உரையாற்றிய பெருமக்கள், மொத்தத்தில் அவையில் இருக்கிற அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் சார்பாக இந்த அரங்கில உரையாற்றுமாறு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஒற்றுமையில் ஒத்துழைப்போம், வேற்றுமையில் விட்டு கொடுப்போம் என்கிற தலைப்பாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இக்கருப்பொருள் குறித்து பயனுள்ள விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு நான் தொடங்குகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாள் ஒன்றை கையிலே ஒரு சஹாபிக்கு கொடுக்கிறார்கள். இந்த வாங்குகிற சஹாபிக்கு முஹம்மது இப்னு மஸ்லமா என்று பெயர். நான் நேரடியாக தலைப்பிற்குள்ளே வந்து விடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக சந்தோஷம் பொங்க போய் வாங்குகிற முஹம்மது இப்னு மஸ்லமாவிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த வாளை பிடிச்சுக்கோ, ஜாஹிது ஃபீ சபீலில்லாஹி பிஹாதஸ் ஸைஃப், இறைவனுடைய பாதையில் நீ இந்த வாளை வைத்துக் கொண்டு போரிடலாம். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா இதா ரஅய்தல் முஸ்லிமீன யக்ததிலானி ஃபிர்கதைன், எங்கேயாவது முஸ்லிம்கள் 2 குரூப்பா சண்டை போட்டுட்டு இருந்தான்னா இந்த வாளை கொண்டு போய் கல்லுல அடிச்சு பாறையில உடைச்சிரு. ஃபத்ரிபில் ஹஜர், பாறையில கொண்டு போய் இந்த வாளையில முட்டி மோதி உடைத்து விட்டு நீ போய் எங்காவது காடுகளில் மரத்தடிகளில் போய் விடு. ஹத்தா ததீக மனியத்துன் காதியா, மௌத்து வர்ற வரைக்கும் அங்கேயே இருந்துக்கோ, வெளியில வராத. காரணம், நாடு நாசமாகி விட்டது என்று பொருள், ஊர் 2 பட்டு விட்டது என்று பொருள்.
அடுத்தவனெல்லாம் நம்மை அடிப்பான் என்று பொருள். ஆயுதம் இருந்தும் பலன் தராத சூழ்நிலை எப்போது தெரியுமா? முஸ்லிம்கள் இரண்டாக பிரிந்து கிடந்தால். முஹம்மது இப்னு மஸ்லமாவுக்கு வாளை கொடுத்து விட்டு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அழகான பாடம் சொல்லுகிறார்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய பொருளாதார வல்லுநர்களாக இருந்தாலும், எத்தனை நாடுகளில் சென்று போய் சம்பாதித்துக் கொண்டிருந்தாலும், கல்வி வளம் பெற்றிருந்தாலும், சமூக அந்தஸ்து இருந்தாலும், என்னைக்கு உங்களுக்குள்ள 2 பார்ட்டி நடக்குமோ அதோட ஒட்டுமொத்த வளங்களும் முன்னேற்றங்களும் அதனுடைய சாத்தியங்களும் தடைபட்டு போய்விட்டது என்றதற்கு பொருள். இந்த செய்தியை நமக்கு அறிவித்து தருகிற நபித்தோழர் பெயர் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு. உக்பா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உக்பத் இப்னு ஆமிர், ஹாதா ஆகிரு மா ரஅய்து ரசூலல்லாஹி அலல் மிம்பர். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா மெம்பர்ல உட்கார்ந்து இதைத்தான் பேசினதை கேட்டேன். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மெம்பர்ல ஏறல, அதுக்கப்புறம் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்நாளின் கடைசி நாட்களில் இந்த உம்மத்தை எச்சரித்தது என்ன தெரியுமா? ஆயுத பலங்கள் உங்களிடத்தில் இருந்தாலும் உங்களுக்குள் நீங்கள் பிரிந்து கிடப்பீர்களே, ஆனால் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை. இந்த தலைப்பு இவர்கள் எதனால் கொடுத்தார்களோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இந்த ஊரில் அல்ல, நாடு முழுக்க எல்லா ஊர்களிலும் பேசப்பட வேண்டிய தலைப்பு. இன்றைக்கு நம்மை பிடித்திருக்கிற மிகப்பெரிய முசீபத்துகளில் ஒன்று என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கிற பிளவுகளும் பிரிவுகளும். ஒரு நேரத்தில் எப்படியெல்லாமோ கிடந்தோம். குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாம் வருகைக்கு முன்னால் தான் அப்படி எல்லாம் இருந்தீர்கள், வந்ததற்கு பிறகு ஏன் அப்படி இருக்கிறீர்கள்? இஸ்லாம் வருகைக்கு முன்பு பல 100 ஆண்டுகள் போர் புரிந்தவர்கள், சர்வ சாதாரணமாய் சண்டைக்கென்றே பிறந்தவர்கள், சண்டை போடுவதையே விரும்பியவர்கள், பெற்ற மக்களுக்கு கூட சண்டைக்காரன் என்று பெயர் சொல்லி அழகு பார்த்தவர்கள். யாராவது 2 பேர் தகராறு போட்டுக் கொண்டால் அரபுலகத்தின் வழக்கம் என்ன தெரியுமா? உன் மண்ட ஓட்டுல சாராயம் குடிக்காம நான் ஓய மாட்டேன் என்று சொல்லுவான். நம்ம சாதாரணமா ஏதாவது பந்தயம் போடுற மாதிரி அவன் தலையை வெட்டி அதை காய வைத்து மண்டை ஓட்டிலே மது குடிப்பது என்பது அவனுடைய பரம்பரை சண்டையின் பழக்கத்தை நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்க ஆக மோசமான எதிரியாக இருந்தீர்கள். குன்தும் அதான் ஃபல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களிலே அல்லாஹ் அந்த விரோதத்தை எல்லாம் எடுத்துவிட்டு இஸ்லாத்தை புகுத்தி உங்களுக்கு இறைவன் பிரியத்தை ஏற்படுத்தினான். அப்புறம் என்ன ஆச்சு? ஃபஅஸ்பஹதும் பினிஅமதிஹி இக்வானா, நீங்கள் எல்லாம் இப்போது சகோதரர்களாக மாறி போனீர்கள். ஒரு நேரத்தில் எதிரிகள், ஒரு நேரத்தில் பரம்பரை வைரிகள், ஆனால் பின்னாலே சகோதரர்களாக மாறி போனீர்கள். இஸ்லாத்திலே வந்து சகோதரனாய் மாறி போனதற்கு பிறகும் எதற்காக நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்காமல் கேட்கிற வார்த்தை குர்ஆனுடைய இந்த வசனத்திலே தொக்கி நிற்கிறது. நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து அவர்கள் பிறந்து சற்றேறக்குறைய இன்றைக்கு 1495 வருஷங்கள் முடிந்து விட்டது. ஒரு 15 செஞ்சுரி நம்ம தாண்டிட்டோம், வந்துட்டோம். 15 நூற்றாண்டுகளில் முஸ்லிம் சமுதாயத்திற்கான பின்னடைவு எங்கிருந்து ஆரம்பித்தது என்று நீங்கள் வரலாற்று ரீதியாக ஆராய்வீர்களேயானால், முதல்ல நம்மளுக்குள்ள கை வச்சது என்னைக்கோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லா முசீபத்தும். நமக்கு மட்டுமல்ல, சர்வதேச அளவில் பல்வேறு சமயங்களை சார்ந்த, ஏன் நடுநிலையாளர்கள் குறித்து தருகிற வரலாறுகளிலே கூட என்ன தெரியுமா? முதலில் நீங்களெல்லாம் சேர்ந்து 3வது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை என்னைக்கு கொலை செஞ்சீங்களோ அன்னையில இருந்து புடிச்ச முசீபத்து இன்று வரை நீடிக்கிறது. நமக்குள்ளே சண்டை, நமக்குள்ளே அடிதடி, நமக்குள்ளே கலவரம், நமக்குள்ளே காட்டி கொடுத்தல், நமக்குள்ளே ஆள்காட்டிகள், நமக்குள்ளே இன்ஃபார்மர்கள், எல்லா துரோக வேலைகளும் ஒரு சமுதாயத்திற்குள்ளேயே நடைபெறுகிற போது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வெற்றி எல்லாம் எந்த அடிப்படையில் சாத்தியமாகும்? இது ஒரு ஆழமான தலைப்பு. விரிவாக அவரவர்கள் ஊர்களின் சூழ்நிலைகளுக்கேற்ப அவரவர்கள் சிந்திக்க வேண்டும்.
குறிப்பாக முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற அத்தனை இடங்களிலும் இந்த தலைப்பு விவாதிக்கப்பட வேண்டும். எதனால் நம்மால் நல்ல விஷயங்களிலே கூட ஒன்றுபட முடியவில்லை, எதனால் நம்மால் வேற்றுமையிலே கூட ஒற்றுமையை காண முடியவில்லை, யார் யாரோ சேர்ந்துக்கிறாங்க. விரிவாக இந்த தலைப்புக்குள்ள போக வேண்டும். நாட்டினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? ஒரு சமூக அளவில் மட்டுமல்ல, அரசியல் அளவிலேயே சொல்லுகிறோம். மோசமா முரண்பட்டிருக்கிறவரான் சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்கிறான். என்னன்னா, ஏதாவது ஒரு குறைந்தபட்ச பொது திட்டம், நாங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி ஒரு கூட்டணி, நாங்க இப்படி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம். உள்ள யாரா இருக்கான்னா, முத்தி போன கடவுள்காரன், முத்தி போன கடவுள் மறுப்புக்காரன், வேணாங்கிறவன், வேணுங்கிறவன், நேர் எதிர் கொள்கை உள்ளவன் எல்லாம் சேர்ந்து கொள்ளுகிறான். உலகத்திற்கே ஒற்றுமைக்கு பாடம் எடுத்த சமுதாயத்திற்கு தான் இப்போது ஒற்றுமையின் பாடம் தேவைப்படுகிறது. யார் யாரோ சேர்ந்து கொள்ளுகிறானே, ஒரு பஞ்சாயத்து போர்டுல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும், பாராளுமன்றத்தில் இருந்து மக்கள் மன்றம் வரைக்கும், சின்ன சின்ன விஷயங்களிலே கூட நாமெல்லாம் சேர்ந்து ஒரு பொது திட்டம் வகுத்து கொண்டு செயல்படலாம் என்று கருத்து வேறுபாடுகளை முதுகுக்கு பின்னாலே தூக்கி போட்டுவிட்டு அவனவன் களத்திலே இறங்கி ஒற்றுமையாக நிற்க முடிகிறது என்றால், ஒரே அல்லாஹ், ஒரே ரசூலு, ஒரே கிதாபு, ஒரே கிப்லா, ஒரே விதமான ஷரியத் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் மட்டும் ஏன் இவர்களாலே ஒன்றுபட முடியவில்லை? நமக்குள்ளே திரும்ப திரும்ப கேட்கப்பட வேண்டிய கேள்வி இதுவெல்லாம். அதுக்காக எல்லாரும் ஒரு கருத்துல இருக்கணுமா? தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் வேற வேற கருத்து உண்டு. இங்க மேடையில் இருக்கிற 4 பேர்த்துக்கும் 4 கருத்து, எனக்கு அந்த 4ல இருந்து வேற கருத்து. எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வேற வேற கருத்துல இருந்தே நல்ல காரியங்கள்ல ஒன்றுபட முடியுங்கிற முரண்பாடுகளிலும் உடன்பாடு காண முடியும் நம்மால் என்று சொல்ல வருகிறேன். எத்தனை யார்கிட்ட உலகத்துல கருத்து வேறுபாடு இல்லை? நபிமார்களிடம் இல்லையா? சஹாபாக்களிடம் இல்லையா? நம்முடைய இமாம்கள், நம்முடைய நாதாக்கள், வலிமார்கள் யார்கிட்டயாவது இல்லையா? எல்லாத்திலையும் இருந்தது. கருத்து வேறுபாடு கூடாதுன்னு சொல்ல வரல. சொல்ல போனால் கருத்து வேறுபாடுகள் ஒரு அறிவுலக சமுதாயத்திற்கு, அறிவுஜீவிகளுக்கு அது ஆரோக்கியமான அடையாளம். ஆனால் கருத்து அது மோதலாக மாறி, சண்டையாக மாறி, அதன் மூலமாக ஊர் நலன்களும் சமுதாய நலன்களும் பாதிக்கிற அளவுக்கு இந்த வெறுப்பு கொண்டு போய் விட்டுவிடக் கூடாது என்று சொல்ல வருவதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு இருந்தது. சஹாபாக்கள் இருந்தது. தந்தையும் சஹாபி, மகனும் சஹாபி. தந்தைக்கு ஒரு கருத்து, மகனுக்கு ஒரு கருத்து. பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கிறது சம்பந்தமா உமர் ரலியல்லாஹு வேற கருத்து, அவங்க மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வேற கருத்து. ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறது சுன்னத்துன்னு நிறைய சஹாபாக்கள், வாஜிபுன்னு நிறைய சஹாபாக்கள். கருத்து இல்ல மசாயில்ல நிறைய இருந்தது. நான் மசாயில ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறேன். ஷரியத்தினுடைய வேறு நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் கண்ணியத்தோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு அன்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. ஒரு கம்யூனிட்டி பாதிக்கப்படுற அளவுக்கு நடக்கல. சமுதாய முன்னேற்றம் அந்த இடத்துல தடையாகல. ஒரு ஊருடைய நல்லது கெட்டது நின்று போகல. கருத்து மாச்சரியம் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சியை பாதிக்காதவாறு இருக்கிற வரை அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஆரோக்கியம் உள்ளதுதான். எல்லாருக்கும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இடையிலே ஏற்பட்ட பிணக்கை தீர்த்து வைத்து அவர்கள் சமாதானம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பிணக்குகள் தான் இருக்க வேண்டும். அது பிரிவுக்கு வழிவகுக்க கூடாது, பிளவுக்கு வழிவகுக்க கூடாது. 2 சஹாபிகள் நீங்க கவனிக்கணும். 2 பேருமே ஃபேமஸான சஹாபி. ஒருத்தர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் மிகப்பெரிய இஸ்லாமிக் கமாண்டர், ராணுவ தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு, நல்ல கருத்து வேறுபாடு. அவரை சுத்தியும் கொஞ்சம் பேர், இவரை சுத்தியும் கொஞ்சம் பேர், இப்படின்னு எல்லாம் இருந்தது 2 பேருக்கு இடையில. அப்போ இந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சண்டையா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதிரிகள் சில பேர் 2 பேத்துக்கும் தூது அனுப்பினான். வேணா எங்க கூட நீ நின்னா எல்லாம் சேர்ந்து உன் எதிரிய நாங்க அழிக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறோம். ஒரு வலைய போட்டு பார்க்கிறது. 2 பேருக்கு இடையில சண்டை. யாராவது ஒருத்தரை விலை பேசலாமே என்று சொல்லி இன்றைக்கு சில இஸ்லாமிய கட்சிகளை
ஏதாவது பொது கட்சிகள் வளைப்பது போல. அப்போ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வந்த இந்த ஓலை மட்டைக்கு பதில் எழுதினாங்க திரும்ப. அம்மாபாத் இன்னமா பைனனா லம் யபுலுகு தீனனா. அழகான வாக்கியம் இது. எங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறது உண்மை, ஆனா எங்க மார்க்கத்தை பாதிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா நின்று முதல்ல ஒன்னை அடிப்போம். இதுதான் சஹாபாக்களின் கருத்து வேறுபாடு. சொந்த அபிப்பிராயங்களில் பேதங்கள் இருந்தாலும் வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட எந்த ஒரு நேரத்திலேயும் எதிரிக்கு அது இலக்காகிவிட, முன்னேற்றத்திற்கு அது தடையாகிவிட ஒருபோதும் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்பதைத்தான் பார்க்கிறோம். அது ஏன்னு தெரியல, இன்னும் நம்ம சமுதாயத்துக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளை எதுக்கணும்னு நினைக்கிறவன், நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறவன் அவனெல்லாம் ஒன்னா இருக்கான். நான் அடிக்கடி கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன், இந்த ஊரில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். காலஞ்சென்ற பெரியார்தாசனை பற்றி உங்களுக்கு தெரியும். பெரியார்தாசன் என்கிற அப்துல்லா இறந்து விட்டார். முஸ்லிமாக இறந்திருக்கிறார். அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ள வேண்டும். கடைசியாக அதிரை பைத்துல் மாலுடைய லாஸ்ட்ல நடைபெற்ற, இல்லை கடைசிக்கு முந்திய நடைபெற்ற திருக்குரான் மாநாட்டில் இதே ஊரில் நானும் அவரும் ஒன்றாக பேசினோம். அவர் எனக்கு முன்னாலே பேசினார், அவருக்கு பின்னாலே நான் பேசினேன். இந்த ஊர் மக்களுக்கு அவர் பரிச்சயம் என்பதால் சொல்லுகிறேன். அவர் ஜித்தாவில் இஸ்லாம் ஆயிட்டு உம்ராவை முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட்ல இறங்குறார். யாரு? பெரியார்தாசன் அப்துல்லாவா மாறி இறங்குறார். அப்போ அவர் முன்னாலே சார்ந்திருந்த இயக்கங்கள், கடவுள் மறுப்பு இயக்கங்கள், அது இதுன்னு எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார்தாசன் ஒழிகன்னு கத்தருக்கு ஏர்போர்ட்ல நிற்கிறாங்க. ஒரு அமைப்பில் நிறைய அமைப்பு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை வரவேற்க அப்துல்லா அவர்களே வருக அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்பதற்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சு வந்துட்டு பேராசிரியர் பெரியார்தாசன் என்கிற அப்துல்லா அவர் இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பிறகு, சென்னை திரும்பியதற்கு பிறகு ஒரு ஜும்மாவுக்காக வேண்டி நாங்கள் அடையார் பள்ளிவாசலுக்கு அழைத்திருந்தோம். ஒரு ஜும்மா பேசினார். 1 மணியிலிருந்து 1:45 மணி வரையும் ஜும்மா பயான். நான் ஏன் இஸ்லாத்திலே சேர்ந்தேன்னு பேச சொல்லியிருந்தோம். அந்த தலைப்பில் அவர் பேசுகிறார். கவனிக்க வேண்டும். அவர் பேசுறப்ப கேட்ட ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னார்னா, ஏர்போர்ட்டுக்கு வெளியே நான் இறங்கும் போது என்ன எதிர்க்கருக்கு வந்தவன் எத்தனை பேர் கோஷம் போட வந்தானோ அவனெல்லாம் ஒன்னா நின்று ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே கோஷம் போடுறான். ஆனா என்னை வரவேற்க வந்த நீங்க மட்டும் 10 பேரா ஆளுக்கு ஒரு கொடியோட 10 அடி தள்ளியே நிக்கிறீங்களே ஏன்னு கேட்டார். இந்த கேள்வி நியாயமா யதார்த்தமா இல்லையா நீங்கள் யோசிக்க வேண்டும். எதிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தவனெல்லாம் ஒன்றாய் நிற்கிறான். அவர்களின் கோஷம் ஒன்றாக இருக்கிறது. வருக என்று அழைக்க வந்த முஸ்லிம் சமுதாயம் அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு கொடி, ஒவ்வொரு பர்லாங்கு இடையில ஒவ்வொரு 10 பேர் நிற்கிறாங்க, வருக வருக அப்படின்ட்டு. ஏன் நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நின்று வருக என்று குரல் கொடுக்க முடியாதான்னு ஒரு கேள்வி அவருடைய பிளாட்ஃபார்ம்ல அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கும் கேள்வியாகவே இருக்கிறது. அதுக்கு இன்னும் விடை இல்லை, அதுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணல நம்ம. அது இன்றைக்கு வரையும் அந்த கேள்வி மாத்திரம் இருக்கிறது. எதிரிகள் எல்லாம் ஒன்றுபடுகிற போது ஒன்றுபட வேண்டியவர்கள் எதனால் ஒன்றுபட முடியவில்லை? ஒற்றுமை பாடத்தை உலகத்திற்கு நடத்தியவர்கள் எதனால் ஒன்றுபட முடியவில்லை? நபிப்பட்டம் வாங்குவதற்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் 35வது வயதிலே காபத்துல்லாவிற்கு சொர்க்கத்து கல்லை எடுத்து வைப்பதிலே சண்டை வந்த போது தீர்ப்பு செய்து ஊரை ஒன்றுபடுத்திய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்து மட்டும் ஒன்றுபடவும் முடியல. எல்லா இடத்திலும் ஜமாத்துனா ஜமாத்துல 2 பிரச்சனை, ஒரு மஹல்லானா மஹல்லா 2, ஒரு ஊருனா ஊர் 2, ஒரு சங்கம்னா சங்கம் 2, ஒவ்வொரு இடத்திலையும் 2, மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில். இன்றைக்கு இருக்கிற பல்வேறு விதமான பின்னடைவுகளுக்கும் ஒட்டுமொத்தமாய் நிறைய காரணங்களை நீங்கள் சொல்ல முடியும். நம்ம சமுதாயத்தில் கல்வி இல்ல, அது இல்ல, அவேர்னஸ் இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, எல்லாத்த விட நம்ம ஒன்றுபட முடியல அல்லது
பிடிவாதமாக மீண்டும் மீண்டும் ஒரு போர்க்குணமும் சண்டை அபாயத்தையும் வைத்துக் கொண்டு பயணிக்கிற போது எந்த நாளிலும் வெற்றிகள் சாத்தியமில்லை. ஏங்க, யகூதிகளும் நசராக்களும் ஒன்று சேர்ந்துக்கிறானா இல்லையா? ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கான். யகூதிகளும் நசராக்களும் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, நேர் ஆப்போசிட் ரெண்டு பேரும். அவர்கள் கொள்கை ரீதியாக மத ரீதியாக ரொம்ப யூதர்களை பற்றி கேவலமாக எழுதி வைத்திருக்கிறான் நசாரா, நசாராவை பற்றி கேவலமாக எழுதி வைத்திருக்கிறான் யூதன். ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பொது தளத்தில் ஒன்று சேருகிறார்கள். அது என்ன தெரியுமா? இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது. ஒரு ஆன்டி இஸ்லாம் என்று வருகிற போது இவ்வளவு பெரிய முரண்பாடுகளை உடையவன் ஒன்று சேர முடியுதே. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை நஊது பில்லாஹி மின்ஹா தவறில் பிறந்தவர் என்று யூதன் எழுதுகிறான், யூதன் சொல்லுகிறான். ஈதனுடைய வேதங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர்களுடைய அத்தனை ஆய்வாளர்கள் மதப்பெரியவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அவர் தவறிலே பிறந்தவர். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இன்னமும் கூட வார்த்தைகளை சொல்வதற்காக அவர்கள் போற்றி மகிழுகிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மரியம் அம்மாவை தப்பான பெண் என்று எழுதுகிறான். அந்த தப்பில பிறந்தவர் ஈசா என்று எழுதுகிறான். தான் தெய்வமாக வணங்குகிற தெய்வத்தையும் அந்த தெய்வம் மிகுந்த அந்த அன்னையை, இந்த ரெண்டு பேர்த்தையும் விபச்சாரம் குற்றம் சுமத்தி எழுதுகிற ஒரு மதத்தை எவ்வளவு தூரம் அவன் எதிரியா வச்சிருக்கணும். ஆனா எதிர்ப்பெல்லாம் ஒரு பக்கம், இஸ்லாத்தை அழிக்கிறதுல நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, எங்க இயேசுவை திட்டினாலும் பரவாயில்ல, எங்க கன்னிமேரியை திட்டினாலும் பரவாயில்ல, நீ வா நம்ம போலான்னு ரெண்டு பேரும் கைகோத்து நிக்கிறானே. யூதர்களை ஏற்கவில்லை கிறிஸ்தவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய நுபுவத்தை ஏற்கவில்லை கிறிஸ்தவர்கள். எனவே ரெண்டு பேரும் அவர்களின் மத ரீதியாக மிகப்பெரிய மோதலுடையவர்கள். ஆனால் அந்த மோதலை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இஸ்லாமிய எதிர்ப்பில் இன்றைக்கு சர்வதேச அளவில் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறார்களே. இது ஏன் நம்ம ஆளுகளுக்கு தெரிய மாட்டேது? எவனோ சேர்ந்துக்கிறானே நம்மளை அழிக்கிறதுக்கெல்லாம். ஆனா நாம ஏன் உடன்படலை? நாம ஏன் முடிய மாட்டேது? நான் வெறுமனே நீங்க தயவு செய்து ஒரு உள்ளூர் பிரச்சனை அளவில் மட்டும் இந்த தலைப்பை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் பொதுவாக பேசி கொண்டிருக்கிறேன். சர்வதேச அளவில் இருந்தாலும், மஹல்லா ரீதியா இருந்தாலும், ஏன் நம்ம சமுதாயத்தில் உள்ள அரசியல் ரீதியா இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இடையில இருக்கிற அரசியலா இருந்தாலும் எல்லாத்தையும் தான் சொல்றேன். ஒன்றுபட முடியாததால் ஏற்படுகிற அபாயங்களை, ஆபத்துகளை சொல்லுகிறேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசிற்கு எதிர்ப்பு காட்ட வேண்டிய சில மாநாடுகளுக்கு இஸ்லாமிய தலைவர்களை கொண்டு வந்து ஒரு மேடையிலே அமர வைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிற போது என்ன நடக்குது தெரியுமா? ஒரு தலைவர் சொல்லுகிறார், நான் பெயர்களை பொதுவாக கடைசி வரை தவிர்த்து விடுகிறேன். ஒரு தலைவர் சொல்லுகிறார், நான் வரும்போது அவன் மேடையில் இருக்கக்கூடாது, அவன் இல்லாம பார்த்துக்குங்க, நான் வர்றேன். இல்லைங்க, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கணும், ஒன்று சேர்ந்து காட்டணும். மிக முக்கியமான பிரச்சனை சிஏஏ என்ஆர்சி மாதிரி பிரச்சனை. இதில் நான் இல்லை நீ இல்லை, அது ஆகாது. நாங்கள் சிஏஏவுக்கு எங்கள் எதிர்ப்பை நாங்கள் தனியாக காட்டிக்கிறோம். அப்புறம் கடைசியாக என்ன சொன்னாருன்னா, இவர் ஏறும்போது அவர் பின்னாடி வழியாக போயிடணும் அப்படின்னு சம்மதத்தோட. அங்கே போய் பேசினாலும் அப்படித்தான் இருக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாடி என்னை விட்டுருங்க, இல்லைன்னா அவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு என்னை கூப்பிடுங்க. அதாவது 10 நிமிஷம் ஒரு மேடையிலே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான தீர்மானத்திற்கு குரல் கொடுக்கிற போது இப்படி கையை தூக்கி எல்லா தலைவர்கள்னாலையும் 10 நிமிஷம் ஒன்னா நிக்க முடியாதுங்கிற அவலம் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்து தெரியுமா? நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் ஏதோ மீட்டிங்கு இவங்க கூப்பிட்டு ஏதோ இந்த சாயாவில் சலசலப்பு வேண்டாம், கொஞ்சம் கவனிங்களேன். ஏதோ மீட்டிங் ஏதோ கூப்பிட்டுருப்பாங்க போல் இருக்கு, ஏதோ இஷ்யூ போல் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நான் தெளிவாக சொல்லுகிறேன். கடந்த மார்ச் 5 சிஏஏ என்ஆர்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள் வேகமாக இருக்கிற போது தலைநகரில் ஏற்பட்ட ஒரு நிலைமை இது. இஸ்லாமிய தலைவர்களை ஒரு மேடையில் நிற்க வைக்க முடியவில்லை. நாம் எவ்வளவு தூரம் இந்த டெப்த்தில் இருக்கிறோங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ஒரு பொது காரியத்தில் நீங்கள் ஒன்றுபட முடியவில்லையானால் அப்புறம் எப்படி முஸ்லிம், அப்புறம் எப்படி மோமின்?
இன்னமல் முஃமினூன இஹ்வா, எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள்னு நாம ஒரு முழக்கம் போடுறோமே, அந்த முழக்கத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடியுங்கள்னு மாறி மாறி கத்துறமே, அந்த குரலுக்கு என்ன அர்த்தம்? உங்களால் ஒரு மேடையில் ஒன்றுபட முடியவில்லை, ஒரு மஹல்லாவில் ஒன்றுபட முடியவில்லை, ஒரு மஸ்ஜிதில் ஒன்றுபட முடியவில்லை, ஒரு கபரிஸ்தான்ல ஒன்றுபட முடியவில்லை, ஒரு ஜனாசா தொழுகைய அவன் தனியா தொழுக வச்சு ஜனாசாவை கொடுத்துட்டு போறான், அப்புறம் தனியா சில பேர் நின்று தொழுகிறாங்களே, ஏன் முரண்பாடுகளில் உடன்பாடு காண முடியாதா? வேற்றுமையிலே ஒற்றுமை காண முடியாதா? அந்த அளவுக்கு என்ன நீங்கள் ஒரு கடவுள் அவர்கள் பல கடவுள் என்றா இருக்கிறீர்கள்? இல்லையே. கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவர்கள் ஆற்றிய உரையில் அந்த வார்த்தை இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தை, வயின்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் ரப்பு ஒருத்தன், வயின்ன அபாக்கும் வாஹித், உங்க அத்தா ஒருத்தர், வாப்பா ஒருத்தர், வயின்ன உம்மக்கும் வாஹித், உங்க உம்மா ஒண்ணு. வரிசைப்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் ஒரு அணியிலே நிற்பதற்கு 100% தகுதிகளை உடைய ஒரு மார்க்கம். இன்னைக்கு யார் யாரோ நமக்கு அட்வைஸ் பண்றான். சில பெரிய கட்சிகளின் தொகுதி பங்கீட்டிலே போய் உட்கார்ந்தா ஏளனமாக அவன் சொல்றான், முதல்ல உங்க பாய்கள்லாம் ஒன்னாயிட்டு அப்புறம் வாங்கப்பா போப்பா. எவ்வளவு செருப்பில் அடித்தார் போல் உள்ள வார்த்தைகள் யார் யாரிடம் இருந்தோ கேள்விப்படுகிறோம். அவ என்றைக்கு ஒன்றுபடும்? இது ஒன்றுபட முடியாத அளவுக்கு நம்மிடையே இருந்தது என்ன? சமுதாயத்தில் ஷைத்தான் விளையாடுகிறான். பொதுவா ஒரு இடத்துல எங்கேயாவது 2 குரூப் ஆகுது, ஒரு ஊடு 2 ஆகுது, ஒரு ஜமாத் 2 ஆகுது, ஒரு மஹல்லா 2 ஆகுதுன்னா முதல் சந்தோஷம் ஷைத்தானுக்குத்தான். ஊர் 2 பட்டால் என்ன சொல்லுவாங்க? கூத்தாடிக்கு கொண்டாட்டம். சமுதாயம் 2 பட்டால் ஷைத்தானுக்கு கொண்டாட்டம். அவன் தான் முதல் சந்தோஷப்படுறது. ஹதீஸ்ல வருது இல்லையா? நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய ஷைத்தான் சிறிய ஷைத்தான்களான தொண்டர்களை மக்களை கெடுக்க அனுப்பி வைத்து அவர்கள் எல்லா கெடுதியும் செய்வார்கள். அப்போதெல்லாம் அதிகம் பாராட்ட மாட்டான். ஆனால் ஒரே ஒரு ஷைத்தான், ஹத்தா ஃபர்ரக்து பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, ஒரு குடும்பத்தை 2ஆக்கிட்டு வந்துட்டேன், கணவனை மனைவியும் பிரிச்சு விட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அந்த ஷைத்தானை மட்டும்
செக்கடிப்பள்ளியில் இஷா தொழுகை 8:35க்கு நடைபெறும். கூட்டம் முடிந்த பின் செக்கடிப்பள்ளியில் இஷா தொழுகை 8:35க்கு நடைபெறும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனவே குடும்பத்தை பிரித்த ஷைத்தானை பார்த்து அவர்களுடைய அணித்தலைவன் சந்தோஷப்பட்டு ஆறத் தழுவி பாராட்டி சொல்லுவானாம், நிஅம அன்த, இருக்கிறவனுகள்லையே நீ தான் நல்லவன், நீ தான் நல்ல வேலை செஞ்சேன்னு சொல்லுவானாம். காரணம் என்னன்னா, தொழுகையை கெடுப்பதை விட நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இபாதத்து, தஹஜ்ஜத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கெடுக்கிறத விட ஒரு குடும்பத்தையோ ஒரு மஹல்லாவையோ ஒரு ஊரையோ ஒரு சமுதாயத்தையோ பிரித்து விட்டால் அந்த ஷைத்தானுடைய செயலால் தான் மகிழ்கிறார்கள். சரி, இப்ப நாம என்ன செய்யணும்? வெறுமனே இந்த தலைப்பு ஒற்றுமை சார்ந்த அவசியங்களை பேசிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, இல்ல சமுதாய நலனில் கொஞ்சமேனும் நமக்கும் அக்கறை வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துல சேர வர்றவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பையத்து செய்வாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் வந்து கையை கொடுத்து பையத்து நடக்கும். நான் வந்து இணை வைக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய, இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல பல சஹாபிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலே சேருகிற போது இந்த உடன்படிக்கையின் ஒரு வாசகம் இடம்பெற்றிருப்பது நாம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரி கிதாபுல் ஈமான் பாடத்தினுடைய கடைசி ஹதீஸ்ல வருது, வன்னுஸ்ஹ லிகுல்லி முஸ்லிமின், உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு நான் நன்மையை நாடுவேன். எந்த முஸ்லிமா இருந்தாலும் சரி, அவன் முஸ்லிமா இருக்கிறப்போ ஒரு முஸ்லிம் எடுத்திருக்கிற ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதி என்ன தெரியுமா? இப்ப இணை வைக்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு பெரும்பாவங்களை இடுகிற போது நான் முஸ்லிம்களுக்கு நன்மையை நாடுவேன் என்பது ஒரு முஸ்லிமின் அடையாளம். அதே புகாரி நான் சொல்லுகிற இதே பாடம் கிதாபுல் ஈமான், அத்தீனு அன்னசீஹத்து, நாயகம் சொன்னார்கள், தீன் என்பது நலவை நாடுதல். டப்புன்னு கேட்டாங்க சஹாபாக்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு நன்மையை நாடணும்? நல்லதைத்தான் நினைக்கணும், நல்லதைத்தான் நாடணும். சரி, யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்னசீஹத்து லில்லாஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஃமினீன வ அம்மத்திஹிம், அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையட நாடணும், முஸ்லிம்களின் அனைத்து ஜமாத்துகள், அனைத்து தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் நன்மையை நாட வேண்டும். ஒரு ஊர் ரெண்டு படுறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் அப்படிங்கிறது என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கரும்புள்ளி. ஒரு ஜமாத்து பிளவுபட நான் காரணம் ஆயிட்டேன்னா என் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய வேதனைக்குரிய செய்தி. காலம் கடந்த பிறகும் தலைமுறை தாண்டியும் வரலாற்றிலே கருப்பு புள்ளியாய் அது பதிந்துவிடும். அதனாலே தான் ஊர் ஒற்றுமை, ஜமாத் ஒற்றுமை, மஹல்லா ஒற்றுமை, நம்முடைய அமைப்புகளுக்கு இடையிலே ஒற்றுமை, மார்க்கத்தை முன்னேற்றப்படுத்துவதற்கு தேவையான ஒற்றுமையை முன்னெடுப்பதுதான் இந்த நேரத்தில் தீன். உங்களுக்கெல்லாம் தெரியும், வாழ்க்கை பூரா ஜமாத்து தொழுகையை விடாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில ஒண்ணுபடுத்தி வைக்கிற பேச்சுவார்த்தைக்கு தான் ஜமாத்து தொழுகையை விட்டுட்டு போனாங்க. அதில் தான் அவங்க ஜமாத்துக்கு வர்றது லேட் ஆயிருச்சு இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஹதீஸ் டீட்டெயிலாக வருது. குபா பகுதி, அது இன்னைக்கு குபா மஸ்ஜித் இருக்கு, அந்த பகுதி முஸ்லிம்களுக்கு இடையில சண்டை. ஒரு கட்டத்தில் வார்த்தையில் இருந்துச்சு, கடைசியில் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பேர் நின்று ரெண்டு கல்லு பறக்குது, கல்லுல அடி. இந்த கலவரக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் சமயங்களில் நடக்கிற மாதிரி இங்கிருந்து வேகமா அவங்க கல்லை வீச, அங்கிருந்து படபடப்பா ஓடி வந்து ஒரு சாபி குபால அடிச்சுக்கிறாங்க, ஆளுக்கால் கல்லை விட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டார். ஹத்தா தராமு பில் ஹிஜாரா, ஒருவருக்கொருவர் கற்களால் மோதி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், நட அங்க போய் பேசிட்டு வரலாம். தொழுகைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க, நேரம் நெருங்கிருச்சு. சுத்தி இருக்கிறவங்களை மட்டும் கூட்டிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அங்க நேரா போய் அங்க பேசி எல்லாம் முடித்து, அதாவது கல்லிலே ஒருவர் அடித்து கொள்ளுகிற சமுதாயமா நீங்கள்னு சொல்லி உட்கார வச்சு, அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கான், நம்ம மார்க்கம் என்ன, நம்ம தீன் என்ன,
அப்படி ஒரு கால் சண்டைக்காக ஒருவர் வேண்டுமென்றே வருகிற போது கூட அப்படி விட்டு கொடுக்கிறவனுடைய மேன்மை என்ன, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு திரும்பி வர்றப்பதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வச்சுட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜமாத்து அப்போதுதான் தப்பியது. நம்ம அதுக்குள்ள போறதல்ல. ஒரு எவ்வளவு பெரிய முக்கியத்துவமாக விஷயமாக இருந்தால் ஒரு கூடிவிட்ட ஜமாத்தை அந்த நேரத்தில் பள்ளிவாசல விட்டு வெளியே கிளம்பி நேரா குபாவுக்கு வந்து அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து அவர்களை அமைதிப்படுத்தி அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள் என்றால் எல்லா முஸ்லிமுக்கும் நம்மனால ஒரு தகராறு, நம்மனால ஒரு சண்டை எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். இந்த உணர்வு அத்தனை பேத்துக்கும் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வரல காலங்களில் நிறைய நாம போட்ட சண்டைகள்ல வரல. நான் சமீபத்திலே கூட இது குறித்து பேசிய ஒரு ஜும்மாவிலே நான் சொன்னேன், இந்த ஒரு 800 வருஷம் ஸ்பெயின்ல எவ்வளவு நல்லா இருந்தோம், தூக்கி கடாசி திவால் பண்ணிட்டாங்களே நம்மளைய. என்ன எதிரியுடைய பலம் காரணம்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லை, நம்மளுக்கு இடையில இருக்கிற சண்டை தான் காரணம். மாறி மாறி சண்டை. வானத்தை முட்டுகிற மினாராக்கள் எல்லாம் சிலுவைகளாக மாறி போனதே வரலாற்றில். எப்படி ஓட ஓட முஸ்லிம்களை தெருக்களிலே விரட்டி அடித்தார்கள். 800 வருஷம் ஆண்ட பரம்பரையை விரட்டி அடிக்க எவனுக்கு தைரியம் வரும்? என்ன பலவீனம் அங்கே? நாம ஒன்னா இல்லைங்கிறது தான் பலவீனம். எந்த அளவுக்கு வருது தெரியுமா? ஸ்பெயினுக்குள் ஊடுருவ வந்த சில கிறிஸ்தவ அரசுகளிடம் முஸ்லிம்களிலே உள்ள சிறிய சிறிய தலைவர்கள் சில பேர் ரகசிய கூட்டணி வச்சிருந்திருக்கான். அதாவது எங்கால நீ தட்டுற மாதிரி தட்டு, நான் பார்க்காம இருந்துக்கிறேங்கிற மாதிரி. எவ்வளவு பெரிய இன துரோகம் இது! இந்த ஒற்றுமை இல்லாத துரோக வரலாறுகளில் தான் நாம் நிறைய வீழ்ந்திருக்கிறோம். போதா குறைக்கு ஸ்பெயின்ல என்ன நடந்துச்சுன்னா நமக்கு இடையில சண்டை எல்லாம் இந்த மாதிரி தான், ஒரே மசாயில் சண்டை. இது கூடுமா அது கூடுமா, எங்க ஆலிம்ஷா இப்படி சொன்னாரு, உங்க ஆலிம்ஷா அப்படி சொன்னாரு, எங்க தலைவர் இப்படி சொன்னார், உங்க தலைவர் அப்படி சொன்னார். இந்த சேனல்ல போய் பாரு, அந்த சேனல்ல போய் பாரு. இப்ப பேஸ்புக்ல எல்லாம் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, எல்லா நாய் கூட குறுக்க போறதுக்கு யோசிக்கும். அவ்வளவு மோசமா சண்டை, பேஸ்புக்ல சண்டை. என்னமோ இவங்க புதுசா ஏதோ ஷரியத்தை உண்டு பண்ற மாதிரி, ஜிப்ரீல் நேத்து ராத்திரி வந்து இவங்கள்ட்ட ஏதோ சொல்லிட்டு போன மாதிரி என்னென்ன சண்டைங்கிறீங்க. ஸ்பெயின்ல அதுதான் நடந்துச்சான். ஸ்பெயினை எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் வேடிக்கையா ஒரு செய்தி எழுதுறாங்க. அங்க எவ்வளவு தூரம் சண்டை நடந்துச்சான், இந்த முஸ்லிம்கள் தூண்டி விட்டா சண்டை போடுவான்னு தெரியும். அதனால சில முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் ஒரு வேலை பண்ணானா, என்னன்னா இவனுங்களை சண்டை போட வைக்கணும். பாய்களை என்ன செய்யலாம், வா தூண்டு ஒன்ட்டு நேர போய் அந்த பள்ளியாசிரியர் உள்ள ஆலிம்சாட்ட போய், நீங்க ரொம்ப அருமையா பயான் பண்றீங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஊர் நல்லா இருக்குது, அப்படியா இப்படியான்னு அவர்கிட்ட நிறைய அளந்து போட்டு, இந்த வர்ற ஜும்மாவில் இந்த குரான்ல சூரா கஹ்ஃப்னு ஒரு சூறா வருது, குகை தோழர்கள்னு. அந்த 7 தோழர்கள் குகையில போய் 300 வருஷம் தூங்கிட்டாங்கன்னு வருது. அந்த குகை தோழர்கள் கூட ஒரு நாய் போச்சுன்னு வருது. அந்த நாய் கருப்பு நாயா சிவப்பு நாயான்னு பிரச்சனையா இருக்குது. நீங்க வர்ற ஜும்மாவில் கொஞ்சம் அது கருப்பு நாய் தான் இருக்காரு அவரு. அதான் நீங்க சொல்றீங்கல்ல, அதை கொஞ்சம் வர்ற ஜும்மால நல்லா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டவுட்டும் சரியாயிரும். ஏன்னா நீங்க பேசினா தான் மக்கள் கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கருப்புங்கிறதுக்கு ஆதாரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நமக்கு சொல்லவா வேணும், எட்ரா கித்தாப அப்படின்னு சொல்லி உள்ள பூந்து அவர் இதே டைலாக அடுத்த பள்ளியாசல்லையும் போய் பேசிட்டான். ஊர்ல 2 தான் இருக்குது, கிழக்கு பள்ளி 1, மேற்கு பள்ளி 1. அங்க போயிட்டான். போய் இதே டைலாக சொல்லி அந்த ஆலிம்சாட்ட சொல்லியிருக்கான், நீங்க சொல்றது தான் ஊர் மக்கள் கேட்குறாங்க, அதனால இந்த மாதிரி இந்த நாய் கருப்பா வெள்ளையான்னு இல்லை, அது வெள்ளை நாய் தான் இருக்காரு அவர். நம்மள்ட்ட தான் ஏற்கனவே நான் என்ன சொல்றேன்னா, எந்த மசாலால நம்ம ஒன்னா இருந்தோம், கண்டிப்பா அது வேற இது வேறன்னு வரத்தான் செய்யும், இருந்துட்டு போட்டுமல்ல. இவன் சொல்லி இல்லை வர்ற ஜும்மால அதை வெள்ளைன்னு கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஆக ஒரு பெரிய ரணகலத்தை சட்டம் இல்லாம கொளுத்தி போட்டான். முடிச்சுதா அவர் வெள்ளைக்கு ஆதாரம் எடுத்துட்டு ஜும்மாவுக்கு வந்துட்டார், இவர் கருப்புக்கு ஆதாரம் எடுத்துட்டு ஜும்மாவுக்கு வந்துட்டார். 2 ஜும்மாவும் முடிஞ்சு போறான். பயான் நாய் பயான் தான். ஆமா, கருப்பு நாய் பயானு வெள்ளை நாய் பயானு 2ம் முடிஞ்சு அந்த 2 மக்களும் ஜும்மா தொழுதுட்டு வந்துச்சா இல்லையா, 2ம் பேசிக்குதுவோ. என்னன்னு அருமையான ஆதாரம் சொன்னார் எங்க ஆலிம்ஷா, அது கருப்பு தான். அவன் இல்ல வெள்ளை தான். நடு ரோட்ல அடிச்சுக்கிட்டான், நடு ரோட்ல. இப்ப என்னன்னா, இந்த எழுதுற வரலாற்று ஆசிரியரே என்ன கேட்கிறாருன்னா,
ஏண்டா நாளைக்கு அல்லாஹ் தாலா அந்த குகைக்காரங்க கூட இருந்த நாய் கருப்பா வெள்ளையான்னு ஒன்றை கேட்க போறேனா? சத்தியமா அப்படி ஒரு கேள்வி நம்ம கபூர்லையும் இல்லை, மறுமையிலையும் இல்லை. அந்த நாய் கருப்பா இருக்கட்டும் வெள்ளையா இருக்கட்டும் அல்லது ரெண்டும் கலந்து கூட இருக்கட்டும், நமக்கு அந்த நாயை பத்தி என்ன? அது சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்பெயின் மக்கள் தேவையில்லாத மசாயிலை எடுத்துக்கொண்டு சண்டை போட்டார்கள். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல. தொழுகை கடமையா இல்லையான்னா யாராவது அடிச்சுக்கிறோம்? எல்லாருமே தொழுகை கடமை என்னன்னு சொல்றோம். நோன்பு இருக்கா இல்லையான்னா யாராவது அடிச்சுக்கிறோம். உசூலுகள் என்கிற மார்க்கத்தினுடைய மூலங்கள்ல கருத்து வேறுபாடு இல்லை. மார்க்கத்தினுடைய பிரிவு சட்டங்கள்ல கருத்து வேறுபாடு. பிரிவு சட்டங்களில் உள்ள கருத்து அனுமதிக்கப்படுகிற அளவில் அது இருக்க வேண்டும். அது சண்டையாக மாறக்கூடாது. ஸ்பெயின்ல அப்படி சண்டையாக மாறியது. அவரு ஸ்பெயின்காரு அங்க நடந்ததை நாய் கதைன்னு எழுதிட்டார். தமிழ்நாட்டில் இப்படி நாய் கதை நரிக்கதை எல்லாம் நிறைய இருக்குது. ஊர் ஊரா லிஸ்ட் எடுத்தோம்னா எக்கச்சக்கமா இருக்கு. நாம நிறைய பேரினுடைய பல்வேறுபட்ட பிளவு பிரிவுகளுக்கு மத்தியில், சண்டைகளுக்கு மத்தியில் இதுதான் காரணமாக இருக்கிறது. சர்வசாதாரணமா நாங்கெல்லாம் அந்த பள்ளியாச்சலுக்கு தொழுவு போக மாட்டோம். ஏன்பா? இல்லை, எங்க அத்தா காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. இல்லை, எங்க இருக்கிறாங்க இவங்க? எந்த நூற்றாண்டில் வாழுகிறார்கள்? 2020 கற்காலத்தில் பேசுற மாதிரி பேசுறானே, மௌட்டீகத்தில் ஒரு டார்கேஜில் பேசுற மாதிரி பேசுறானே. இன்றைக்கு மிக தெளிவாக அறிவியல் வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. கால ஓட்டத்திற்கு தகுந்தவாறு நாகரிகத்தை, பண்பாட்டை முன்னெடுத்து பேச வேண்டும். இன்னமும் அறியாமை காலத்தினுடைய அது போன்ற சண்டைகளை வச்சுட்டு இருந்தா, எங்கேயாவது சண்டை போட்டுட்டு இருந்தா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சண்டையை சரி பண்றதுக்காக பொய் சொல்லியாவது சேர்த்து வைங்க. ஹதீஸ் இருக்கா இல்லையா? அப்படி அல் கிதுபு ஜாயிஸுன் பைனல் முஸ்லிமீன். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடத்துக்கு இது தலைப்பா போட்டிருக்காங்க. தலைப்பு என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு இடையில் சேர்த்து வைப்பதற்காக பொய் பேசுவது கூடும் அப்படின்னு தலைப்பு போட்டு, அந்த தலைப்புக்கு கீழே நிறைய அது குறித்த செய்திகளை பதிவு செய்யறாங்க சஹீஹ் முஸ்லிமினுடைய ஆசிரியர் அவர்கள். பொய் பேசி சேர்த்து வைக்கலான்னு வருது. ஒன்று பின்னாடி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏண்டா ஒரு பொய் சொல்லிவா எங்களை சேர்த்து வச்ச அப்படி கேட்டு போறான். ஆமா, சரியத்திலே இருக்கு. அதனால ரெண்டு பேரும் பரம விரோதின்னு வச்சுக்குவோம். நீங்க கேட்கலாம் எப்படி பொய் சொல்லி சேர்த்து வைக்கிறதுன்னு. சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேனே. பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கான்னு வைங்க. அதுல ஒருத்தன்ட்ட போய் நீ என்னமோ அவரை ஒரு சண்டை எதிரின்னு நினைக்கிற, அவர் பார்த்தா உனக்கு துவா செஞ்சுட்டு இருக்கிறார். உன்னோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக அவர் துவா செய்யறார். நெசமாவா சொல்றேன்? எனக்கு அவன் துவா செய்யறானா? பொய்யில சத்தியமா சொல்றேன், உண்மையாலுமே சொல்றேன், அவர் உனக்கு துவா செய்யறார். இவன்ட்டையும் வந்து அதே மாதிரி தான் சொல்லணும். நீ என்னமோ அவரை எதிரியா நினைச்சிட்டு இருக்கிற, அந்த உனக்கு ஒவ்வொரு நேரமும் துவா செய்யறார் இப்படின்னு. இது வந்து ஒரு ஆலிம்சா பாகிஸ்தான்காரர் எழுதியிருக்காரு, இப்படித்தான் செஞ்சாராம் அவரு. அப்புறம் கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சு, ஆமா நீ எனக்கு ஏன் துவா செஞ்சுட்டு இருந்த அப்போன்னு பேசினா, நான் எங்க உனக்கு துவா செஞ்சேன். திரும்ப முட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் இவனும் கேட்கறானா, ஆமா நான் உனக்கு எதுக்கு துவா செஞ்சேன், எனக்கு என்ன இதா இருக்கும், அப்படியா இப்படியா. ரெண்டு பேர் அந்த ஆள் வந்துட்டார், எங்க திரும்ப பிரிஞ்சிருவானுங்களோன்ட்டு. கொஞ்சம் சரி, உண்மையாலுமே தொழுகையில கடைசியில நீங்க எல்லாம் துவா செய்றீங்கல்ல, என்ன அல்லாஹும்ம ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி வஃபிர்லி கேட்குற, எல்லாம் ரப்பி வஃபிர்லி வலித வாலிதைய வலில் முஃமினீன எல்லாம் கேட்குறோம். உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் மன்னிச்சிருன்னு ஒவ்வொருத்தனும் கேட்குறனா இல்லையா? அதில் இவன் ஒருத்தன் தானே, அதில் நீயும் ஒருத்தன் தானே. நீ ஓதனப்போ வந்துவால அவன் வந்துட்டான், நீ ஓதனப்போ வந்துவால இவன் வந்துட்டான். ரெண்டு பேரும் துவா செஞ்சியா இல்லையா? தயவுசெய்து இப்படியே நில்லுன்னு. இந்த ஒட்ட வைக்கிறதுக்குள்ள வேலை பெரிய வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டையாக இருக்கிற ரெண்டு பேரை எப்படியாவது ஒட்ட வைப்பதற்காக வேண்டி முழுசா ஹராமாக்கப்பட்ட பொய்யை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் பிரிந்து கிடக்கிற, சண்டை கிடக்கிற இடங்களில் அடிக்கிற நாற்றம் அப்படி. ஒரு ஹதீஸ்ல நாத்தோனே வார்த்தை வருது. முஹாஜிர்கள் அன்சாரிகள் ரெண்டு பேத்துக்கு சின்ன பிரச்சனை. மதீனாக்கு போனதுக்கு அப்புறம் மக்காலிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் முஹாஜிர்கள்னு பேர். மதீனால எப்பவுமே ஏற்கனவே குடியிருக்கிறவங்களுக்கு அன்சாரிகள்னு பேர் உங்களுக்கு தெரியும். முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பிரச்சனை வர ஒருத்தர் பார்த்தார், நம்மளால தனியா ஜமாளிக்க முடியல. யாலல் முஹாஜிரின் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். இது ஆபத்து நேரத்தில் கூப்பிடுறதுக்கு தான் இந்த வார்த்தை. யால் முஹாஜிரின்னு பயன்படுத்துவாங்க. முஹாஜிர்களே வாங்கட்டாங்க. இவர் யாலல் அன்சார் அப்படின்னு அவரு கூப்பிட்டார். இங்க ஒரு மாதிரியா சிச்சுவேஷன் அடுத்து கலவரம் தாங்கிற மாதிரி இருக்கு.
என்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்தா ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு. யாருக்கு? முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும். ஒரு ஊரில் இருக்கிற ரெண்டு ஜமாத்துகள், ஒரு ஊரில் இருக்கிற ரெண்டு பிரிவுகள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சண்டைகளுக்கு இடையில விலக்கி வைக்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னாங்க, தஊஹா ஃபஇன்னஹா முன்தினா, தயவு செய்து விட்டு விடுங்கள், நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம சாதா பாணியில சொல்லுவோம்ல, அட உடுங்கப்பா நாறுது, இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. எப்போ? முஸ்லிம்கள் சண்டையிட்டு கொள்ளுகிற போது பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை விடுங்கப்பா நாறுது என்று சொன்னார்கள். உண்மையாகவே சமுதாயம் நாறுது, ஊர் நாறுது, மஹல்லா நாறுது, பள்ளிவாச எல்லாம் நாரி போறதுக்கு காரணம் இந்த நாரி போற மாதிரி இருக்கிற யாராவது 4 பேர் பண்ற வேலை. கோபித்து கொள்ள வேண்டாம். ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமை கூட்டை கலைக்க விரும்புகிற யாராக இருந்தாலும் இப்படி நாற்றம் பிடித்த வேலைக்கு அவர்கள் துணை போகிறார்கள் என்றுதான் சொல்லுகிறேன். தலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், நான் ஹரஜ்து லி அன் உக்பிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என் வீட்டிலே இருந்து லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்று சொல்ல நான் வந்து கொண்டிருந்தேன். மஸ்ஜிதிலே முஸ்லிம்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ருஃபிஅத் வ நுஸீது வதாலிக ஐதன் கைருல் லக்கும், உயர்த்தப்பட்டது பரவாயில்ல, அப்படி உயர்த்தப்பட்டது கூட உங்களுக்கு நல்லதுதான். ரசூலுல்லாஹ் நினைச்சு பார்த்தா கூட அது எந்த நம்பர்னு அவங்கனால சொல்ல முடியல. 23, 25, 27 சொல்ல முடியல. ஆனா சொல்லி அனுப்பிச்சிருந்தான் அல்லாஹ். தெளிவாக வருகிற வார்த்தை. முஸ்லிம்களினுடைய சண்டையினால் நாம் இழந்தவைகள், இபாதத்தில் தொடங்கி ஆட்சி அதிகாரங்கள் வரைக்கும் சண்டையினால் நாம் இழந்தவை என்பது மிகப்பெரிய சரித்திர வரலாறுகளை உடையது. ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், நான் வேறு கோணத்தில் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், அவ்வளவுதான். விட்டு கொடுப்பதால் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறங்கிட்டான், உண்மையாகவே அவன் மறுமையில பல ஸ்டெப் ஏறி நிற்பான். நிச்சயமா நிச்சயமா அல்லாஹ்வின் மீதானையா. மன் தரக்கல் மிராஅ ஃபஹுவ முஹிக்குன், ஒருவன் தான் உண்மை சத்தியத்தின் மீது இருக்கிறான், ஆனாலும் கூட விவாதத்தை விரும்பாமல் ஒருவன் விவாதத்தை வேணாம்னு சொன்னான்னா சுவனத்தின் மாளிகைக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உண்மையாருங்க, விவாதத்தில் ஜெயிச்சிருவார். அவர் பக்கம்தான் உண்மையெல்லாம் இருக்கு. அவர் நின்னார்னா அவருக்கு தான் வெற்றி. ஆனா எனக்கு நான் விவாதம் செய்ய அதன் மூலம் ஒரு சண்டைக்கு வித்திடவில்லை என்று ஒதுங்கி கொண்டால் அவருக்கு சொர்க்கம். சொர்க்கத்திற்கு நான் ஜாமீனா பொறுப்பெடுத்துக்கிறேங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு மோச சமுதாய சண்டைகளே சமயத்துல இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் சமுதாய சண்டைகளை படிக்கவே கூடாதாட்டு. வர வர அவ்வளவு கெட்ட வார்த்தை, மோசமான கெட்ட வார்த்தை, இதெல்லாம் எங்கிருந்து யாருக்கு பிரயோகிக்கிறாங்கன்னே தெரியல. அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகள். அதாவது நாகரீக நடையில்லாமல் பேசுகிற நாளாந்திர அரசியல்வாதிகள் சமயங்களில் பேசிக்கொள்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய ஜமாத்துகளும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறான். பொதுவா கெட்ட வார்த்தை பேசுறவன் தவறுல இருக்கிறான்னு அர்த்தம், அவன்கிட்ட கொள்கை சரியில்லைன்னு அர்த்தம். தமிழ்ல சொல்லுவாங்க, வாதம் தோற்கும் இடம் வசவு பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாதத்துல ஒருத்தன் பாயிண்ட் இருக்கிற வரையும் கரெக்டா பாயிண்டோட பேசிட்டு இருப்பான். இந்த வார் ஆதாரம், இந்த வார எல்லா ஆதாரம் தீர்ந்து போச்சு, பூரா முடிச்சிருச்சு, பாக்கெட்ல ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன பண்றது? ஆரம்பிக்க வேண்டியது. உன்னை பத்தி தெரியாதா, உங்க அத்தாவை பத்தி தெரியாதா, உங்க வாப்பாவை பத்தி தெரியா, இவன் தொடங்குறான்னாவே புரிஞ்சுக்கணும் அவன்கிட்ட சரக்கு இல்லைன்னு. தகாத வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் சத்தியத்தின் மீதோ கருத்துக்கள் மீதோ இல்லை. ஆனா இதுக்கு நேர் மாத்தமாக ஒன்றும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்டரியில உதைபியா உடன்படிக்கைங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். நான் விரிவா அதை பூரா சொல்ல போறது இல்லை, சில பாயிண்ட் மாட்டம் சொல்லணும். அதுல ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? விட்டு கொடுத்தது தான். இறங்கிட்டாங்க, ஒரு படி அல்ல 4-5 படி இறங்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நாயகம் இவ்வளவு தூரம் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம இப்ப அதான ஒற்றுமையா இருக்கிறதுல ஒத்துழைக்கிறது இல்ல, வேற்றுமையில விட்டு கொடுப்போம்ங்கிறதான ரசூலுடைய சுன்னத். அது
கடுமையான சண்டையில நான் விட்டு கொடுக்கிறேன்னு இறங்கினவங்க ஒரு படி ரெண்டு படி அல்ல, பல படி இறங்கிட்டாங்க. சஹாபாக்களுக்கே கொதிக்குது, இவ்வளவு கொட்டை கொட்டை குனியணுமா, எதுக்கு ரசூலுல்லாஹ் இவ்வளவு குனியறாங்க, ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாமல்ல, வேகப்படுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினார்கள். ஒப்பந்தம் முடிஞ்சது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே மகத்தான வெற்றியை நாம் கொடுத்து விட்டோம். மகத்தான வெற்றி எது? 5-6 படி இறங்கி ஏறல, சரிக்கு சரியா நீக்கல, சண்டை போடல, கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்று இறங்கியதை குர்ஆன் ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா என்று சொல்லுகிறது. மகத்தான வெற்றி. தெரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனின் வார்த்தைகளில் மகத்தான வெற்றி எது தெரியுமா? எவன் இறங்கி போகிறானோ அவன் மகத்தான வெற்றி அடைந்தான். அவன் மகத்தான வெற்றி அடைந்தான். ஒப்பந்தம் போடுறதுக்கு ஒரு ஆள் உட்கார்றாரு இடையில, எதிரில். அவர் பேர் சுஹைல். சுஹைல்னு பேர், சுஹைல் இப்னு அம்ர், பெரிய சஹாபி. பின்னால இப்ப அவர் மக்கா காபிர்களுக்கு கடுமையான தலைவர். உட்கார்ந்துட்டு, என்ன ஒப்பந்தம் போடலாமா? போடலாம். இது வரைக்கும் 5 பேர் ஒப்பந்தத்துக்கு வந்தாச்சு, எல்லாம் ஃபெயிலியர். இவர் கொஞ்சம் நடுநிலையான ஆளு. அதனால இவர் வரும்போது, அங்க தூரத்திலிருந்து வரும்போதே செல்லாசின்னு சொல்லிட்டாங்க, சுஹைல் வர்றாரு, சஹுல அம்ருக்கும். சுஹைல்னா லகுவானவர்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை வச்சு ஒரு இது சொல்றாங்க, லகுவானவர் வர்றாரு, காரியம் லகுவாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அங்கிருந்து வரும்போது வந்து உக்காந்தாரு சுஹைல். பலவலன்னெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த 4 பேர் பேசின மாதிரி பேசல, டைரக்டா விஷயத்துக்கு வந்தாரு, தெளிவா வந்தாரு. ரசூலுல்லாஹ் ரெடின்ட்டாங்க ஒப்பந்தத்துக்கு. போடு ஒப்பந்தம், 10 வருஷம் எங்களுக்கு உங்களுக்கு இடையில இனிமேல் சண்டை இல்லை. ஓகே, இனிமேல் நம்மளுக்கு இடையில எந்த பகமையும் கூடாது, 10 வருஷம். ஓகே. இந்த ஒப்பந்தம் எங்க நடக்குது தெரியுமா? 1400 பேர் ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு கிளம்பி 1400 பேர் கூட வந்து மக்காவுக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் வெளியே நிற்கிறாங்க. மக்காவுக்குள்ள விடுறான்னா உடமாட்டேன், திரும்பி போன்னு பேசுற ஒப்பந்தம் இது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணணும்னு நாமெல்லாம் நினைக்கிறோம். நம்ம மனசு என்ன நினைக்குது? விடக்கூடாது, அவனுங்களை அடிச்சுட்டு உள்ள போகணும், அப்படிதான் நினைக்குது. சஹாபாக்கள் அப்படிதான் நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி நினைக்கல. உட்காந்து ஒப்பந்தம் போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தில் தொடக்கத்திலேயே தகராறு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதின உடனே அந்த ஆளு சுஹைல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்னு போடும். அதுதான் நம்ம இத்தனை நாளா இவ்வளவு காலமா மக்கால அறியாமை காலத்தில் எழுதிட்டு வர்றது. இதுதான் பிஸ்மிக் அல்லாஹும்ம. அர்த்தம் ஒன்று தான், அல்லாவின் திருப்பெயரால். பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாவே உன் திருப்பெயரால். நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா சொல்றோம் இல்லையா, அளவற்ற அருளாளன் நிகரற்றாம அந்த அந்த இதெல்லாம் அவனுக்கு விரும்பல. அவங்க இந்த கருணை கிருபையெல்லாம் மானான்ட்டானுவோ. இதுல என்ன கொடுமைன்னா, நம்ம பசங்களும் சில பேர் அல்லாவின் திருப்பெயரால்னு தான் போடுறான். இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள் கையில கிடைக்குது, அவனுக்கு அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் எல்லாம் வல்ல அல்லாவின் அல்லருள் அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அல்லாவே உன் பெயரால் அப்படின்னா இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடி சுஹைல் எழுதின மாதிரியே நாங்களும் எழுதிக்கிறோம்னு நினைக்கிறானுங்களோ என்னவோ. ஹைர், என்ன ஆச்சு? எழுதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இதுல எல்லாம் போய் புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இந்த பிஸ்மில்லாவை தான் எழுதுவேன், அது நல்ல காரியம் நடக்க போறப்ப இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். எழுத உட்காந்துருந்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி அதை மாத்திருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்துருங்க, சொன்னபடி பிஸ்மிக் அல்லாஹும்மன் போடுங்க. போட்டாச்சு பிஸ்மிக் அல்லாஹும்மன். அடுத்த வரி, மின் முஹம்மது ரசூலில்லாஹி இலா சுஹைல் இப்னு அம்ரின். முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது, சுஹைல் இப்னு அம்ருக்கு எழுதப்படுகிறது. ஃப்ரம் டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃப்ரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் டு யாருங்க? சுஹைல் இப்னு அம்ர். எழுதின உடனே அந்த ஆளு கொஞ்சம் நிறுத்து, இதையும் மாற்றணும். இதான் கொட்டை கொட்டை குனிகிறதுங்கிறது, அதான் இதையும் மாற்றணும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன மாற்றணும்? முகமது ரசூலுல்லாஹ்ட்டிருந்து எழுதியிருக்கிற, நீ ரசூலுல்லான்னு ஏற்றுக்கிறதா இருந்தால் இப்போ பிரச்சனையே இல்லையே, நம்ம 2 பேத்துக்கு இடையில ஒப்பந்தமே இல்லையே, அதனால இந்த ரசூலுல்லாங்கிற வேலையெல்லாம் வேணாம், அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுது அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இதுலையும் போட்டி வந்துட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சிருங்க. இதையும் அடிச்சு அப்துல்லாஹுடைய மகன் முகமதுவிடமிருந்து மக்காவின் தலைவர் சுஹைலுக்கு எழுதி கொடுப்பது. எழுதுங்க. சரி, எழுத சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுத மாட்டேன்ட்டாங்க.
இல்லை எந்த முஸ்லீமுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அடிச்சுட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம் மனசில் ரொம்ப கல்லாக இருந்தால் தான் முடியும். அதுவும் ரசூலின் காதலிலே ஊறி திளைத்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தம்பி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பு மகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகன் எப்படி அடிப்பார் சொன்னார். முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அடிச்சுக்கிட்டு அப்துல்லா மகன் முகமதுன்னெல்லாம் என்னால் எழுத முடியாதுன்ட்டார். அப்புறம் ரசூலுல்லாவே வாங்கி அவங்க எழுதுனாங்க. ரசூலுல்லாவை அடிச்சுட்டு முகமது இப்னு அப்துல்லான்னு எழுதுனாங்க. நான் இங்கே என்னுடைய தலைப்பில் போகிற போக்கில் இங்கே நிறுத்திட்டு 2 விஷயம் சொல்லணும். நான் 2 விஷயம். 1வது விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு உத்தரவு போடுறப்ப அலி ரலியல்லாஹு கேட்காம இருக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இந்த கேள்விக்கு இந்த ஹதீஸில் சர்ச்சை செய்து உலமாக்கள் பதில் எழுதுகிறார்கள். என்ன தெரியுமா? ஒரு இடத்தில் உத்தரவும் அதே சமயம் கண்ணியமும், இந்த 2ம் வரும்போது கண்ணியம் தான் காக்கப்படணும். உத்தரவு மீறப்பட்ட பிரச்சனை இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என் பேரை அடி, இது உத்தரவு. கண்ணியம் என்ன சொல்லுது தெரியுமா? அடிக்காத, ரசூலுல்லாஹ் பேரையே அடிக்கிறையே அடிக்காத. இப்போ உத்தரவை விட கண்ணியம் மேல். சமயத்தில் நம்ம தாயோ நம்ம தகப்பனோ ஏதாவது கோபத்தில் வா வந்து என்னை செருப்பில் போடு அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு கோபத்தில் வாயின் உத்தரவு செருப்பில் அடிங்குது. கண்ணியம் என்னன்னா அறவே அந்த காரியத்தை செய்யக்கூடாதுங்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி அழுகலான்னு மறுத்ததுக்கு அதுதான் காரணம். இன்னொரு காரணம், இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது, உம்மினா எழுத படிக்க தெரியாதவர்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி ரசூலுல்லாஹ் எழுதுனாங்க? அந்த ரசூலுல்லாங்கிறத அடிச்சுட்டு அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுதிருக்க ரசூலுல்லாவுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறீங்க. ரசூலுல்லாவுக்கு தாராளமாக பேரெல்லாம் எழுத தெரியும். உம்மிங்கிறது அறவே எழுத படிக்க தெரியாதவர்னு அர்த்தம் அல்ல. நான் சமீபத்தில் கூட தொலைக்காட்சியில் அதை பேசுகிறப்போ இந்த ஒளிதில் காணொலியில் சொல்லியிருந்தேன். எழுதலை இது வரைக்கும், படிக்கலை இது வரைக்கும், அதுதான் அர்த்தமே ஒழிய எழுதுறதுக்கே தெரியாதவர்னு அர்த்தம் இல்லை. ஒரு ஆயத்து ஃபுல்லாக ரசூலுல்லாஹ் எழுதுனதெல்லாம் இன்றைக்கும் மியூசியத்தில் இருக்குது, மியூசியங்களில் இருக்குது. அல்லாஹ் தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும்னு சொல்லி ஆல இம்ரானில் வர்ற ஆயத்து ரசூலுல்லாஹ் கையிலேயே எழுதுனது. எழுத தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அகில உலகத்தின் எவ்வளவோ அறிவுசார் சமாச்சாரங்களை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டு இந்த 4 எழுத்து அவருக்கு எழுத தெரியாதுங்கிறது அது ஒரு விதமான இழுக்கு. என்ன சொல்லுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள்? அவர் இதுவரை எழுதவில்லை, அவர் இதுவரை படிக்கவில்லை, இதுவரை எந்த ஆசிரியர்ட்டையும் படிக்கல, இதுவரை எழுதலை, அப்படி சொல்லுங்க. தெரியாதுன்னு அல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்கூல் பக்கமே ஒதுங்காத நம்ம ஆளுங்க இங்கே யாராவது இந்த தொழிலாளர்கள், இந்த கூட்டுறவங்க, அவங்க இவங்க தொழிலாளர்கள் சம்பள தண்ணி கையெழுத்து போட சொல்லுங்க, நீட்டாக போடுவான். இல்லை அவன் ஸ்கூலுக்கே படித்ததில்லை, எப்படி ஸ்கூலில் படிக்கலைன்னாலும் கையெழுத்தெல்லாம் நீட்டாக போட்டுருவாங்க. ஒரு 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 பேரை எழுதுறதுக்கு இது தேவையில்லை. கயிறு சொல்ல வந்தது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மாத்துனா மாத்தியாச்சு, பேரை மாத்துனா மாத்தியாச்சு, ரசூலுல்லாவை எடுத்துட்டு அப்துல்லாவுடைய மகன் முகமது போட்டாச்சு. வரிசையா தலையில கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த வரி ஒப்பந்தத்தில் எழுதுறாங்க. எழுதுனா ஒப்பந்தத்தில் இப்ப வாக்கியம் அவரு சொல்றார், சுஹைல் என்ன தெரியுமா? இந்த வருஷம் திரும்பி போயிடணும், மக்கால நுழையிறதுக்கு அனுமதி இல்லை, வர்ற வருஷம் வேணா வரலாம், அந்த வர்ற வருஷமும் 3 நாள் மட்டும் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, எழுது. ஒப்பந்தம். ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்ல எழுதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதை விட அபாண்டமான ஒப்பந்தம், எங்க மக்கால் இருந்து எந்த ஆளும் உங்கள்கிட்ட மதீனாவுக்கு வந்தாலும் வச்சுக்கூடாது, திருப்பி அனுப்பிச்சிடணும், எழுது. எழுதியாச்சு. மதீனால இருந்து யாராவது எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம், இங்கேயே வச்சுக்குவோம், எழுது. அதாவது தொடர்ந்து அநீதமான வார்த்தை, தொடர்ந்து அநீதமான வார்த்தை, எல்லாத்தையும் எழுதுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் ஒரு வேடிக்கை ஒன்று நடந்துச்சு. ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்கிறப்போ இவர் சொல்லிட்டு இருக்கிறார், மதினாடு இருந்து வந்தா நாங்கள் விட மாட்டோம், எங்கள்கிட்ட இருந்து வந்தா நீங்கள் அனுப்பிச்சிடணும். அப்படி எதிரில் பார்த்தா இவர் மகன் அங்கே நிற்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய குரூப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சஹாபாக்களில் நிற்கிறார். யாரு? சொந்த மகன், அபுல் ஜந்தல்னு பேர். அவன் எங்க இங்கே வந்தான்? அவன் என் பையனாச்சே, அவன் இவ்வளவு நாள் இங்கே இல்லையா, இன்னைக்கு தான் இங்கே வந்திருக்கான், அவனை திருப்பி அனுப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒப்பந்தம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்துட்டான். இல்லை கரெக்டாக இருக்கணும் இல்லையா? இந்த ஒப்பந்தம் எழுதுனேல, எழுதுறதுக்கு முன்னாடி வந்துட்டான். ஒருவேளை எழுதுன பின்னாடியாக இருந்தால் இனிமேல் நான் எங்கள்கிட்ட இருந்து வர்றவங்களை அனுப்பிச்சிடுவேன், நீங்கள் வேணா அப்படி வச்சுக்கலாங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த ஒப்பந்தம் எழுதி அது முடித்த உடனே அவனை துரத்திட்டு தான் ஓடினார். அப்புறம் கடைசியில் போனார், பிடிச்சாரு, எல்லாம் தடுத்தாங்கங்கிறது வேற விஷயம். இவ்வளவு பெரிய திரும்ப திரும்ப திரும்ப
தொடர் தாக்குதலுக்கு இலக்காகிற ஒவ்வொரு படியா இறங்கி இப்படி விட்டு கொடுத்து போட்ட ஒப்பந்தத்தை குர்ஆன் தன்னுடைய வார்த்தைகளில் ஃபத்ஹும் முபீன், மகத்தான வெற்றி என்று குர்ஆன் சொல்லுகிறது. விட்டு கொடுத்தா தான் இந்த வெற்றி என்பதை சொல்ல வருகிற கூடிய வார்த்தைகள். எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, ஒருத்தர் விட்டு கொடுத்து அவர் வீணா போயிட்டாருன்னு இல்லவே இல்லை. உங்களுக்கெல்லாம் ஃபேமஸா தெரியும், 4 கலீஃபா வரையும் பிரச்சனை இல்லாமல் போச்சு இஸ்லாமிய உலகம். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு. அடுத்து யார்? அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவா. கடுமையான பிரச்சனை. தேசம் ரெண்டாகி விட்டது, ஊர் ரெண்டாகி விட்டது, சஹாபாக்கள் ரெண்டாகி விட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வர வேண்டும், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வர வேண்டும். ஆளுக்கால் சண்டை நடந்தது. என்ன தெரியுமா? பெருமானாரின் குல வாரிசு அவர்களைப் போலத்தானே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேருக்கு 40 நாள் ஆட்சி பண்ணிட்டு கூப்பிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுட்ட, நாடு ரெண்டா போறதுக்கு நாம 2 பேரும் காரணமாக வேண்டாம், இந்த ஆட்சி பொறுப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், நீங்கள் கலீஃபாவாக இருக்க நான் முதல்ல பையத்து செய்யறேன்னு சொல்லி பையத்து செய்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுத்ததால் இஸ்லாமிய வரலாறுகளை படியுங்கள், ஒரு மிகப்பெரிய மனித படுகொலை காப்பாற்றப்பட்டது. காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் யார்? ஹசன் ரலியல்லாஹு தஆலா. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மனால ஒரு சண்டை ஊர்ல வர்ற மாதிரி தெரியுதுன்னா அல்லாஹ் ரசூலுக்காக தயவு செய்து அந்த இடத்தை விட்டு நீங்க நகர்ந்துருங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பை தருவார். இல்லைன்னா இது மோசமாக போகும். முஸ்லிம்கள்ல படுகொலை வரையும் போனதெல்லாம் என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணது யாரு? காஃபிர்களா? இல்லையே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணது யாரு? எல்லாம் பூரா காஃபிர்களாக சிலை வணங்கிகளா வந்தாங்க, இல்லையே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலால கொலை பண்ணது யாரு? காஃபிர்களா? இல்லையே. வரிசையாக பல்வேறு கலீஃபாக்களை, நல்லடியார்களை நம்முடைய சண்டைகளால் இழந்திருக்கிறோம் என்பதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் மீட்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய ஊர்களிலெல்லாம் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த சண்டைகள் வேண்டாமே என்பதை. ஒரு நேரத்தில் பக்தாதில் முஸ்லிம்களுக்கு இடையில் உள்ள சண்டையில தான் மங்கோலியர்கள் படையெடுத்தார்கள், தாத்தாரிகள் படையெடுத்தார்கள். 1,06,00,000, கொஞ்சம் எண்ணிக்கை ஞாபகம் வைக்கணும், கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் 1,06,00,000. முஸ்லிம் சமுதாயத்தின் மிகப்பெரிய சொத்தாக இருந்த எல்லா இஸ்லாமிய நூல் நிலையங்கள் எரிக்கப்பட்டது. தஜ்லா நதிக்கரை பல ஆண்டுகள் அது பல மாதங்கள் கருப்பா ஓடிச்சுன்னு வருது. என்னங்க இவ்வளவு பெருசா தாத்தாரிகள் படையெடுக்கிற அளவுக்கு எங்காளுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வழக்கம் போல உங்காளுக உள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மார்க்கத்தினுடைய உள்கட்டமைப்பில் போட்டு கொண்டிருக்கிற சண்டை இவ்வளவு பெருசாக ஆகிவிட்டது. எனவே அன்பிற்குரியவர்களை, நான் இந்த தலைப்பினுடைய நிறைவுக்கு வருகிறேன். எந்த ஒரு இடத்திலேயும் நம்மால் ஒன்றுபட முடியும் என்பதல்ல, ஒன்றுபடுவதை பற்றி உலகத்தில் எல்லாருக்கும் நாம் பாடம் எடுக்க முடியும். குறிப்பாக இதுபோன்று முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற ஊர் எந்த நேரத்திலேயும் பிரிவுகளுக்கும் பிணக்குகளுக்கும் பிளவுகளுக்கும் காரணமாகிவிடக்கூடாது. காரணம், நூற்றுக்கணக்கான உலமாக்கள், ஆயிரக்கணக்கான ஹாஃபதுகள் உலா வருகிற அவதரித்த அவர்களெல்லாம் வாழ்ந்து மறைந்த மகத்தான ஊர் இது. நல்லடியார்கள் நிறைய பேர் அடங்கி இருக்கிற ஊர் உங்கள் ஊர். உங்க ஊர் மட்டுமல்ல, இஸ்லாமிய சென்டர்களா இன்னைக்கு பெல்ட்டுகளா எவ்வளவு இருக்கோ தமிழ்நாட்டில், அந்த ஊர்கள் எல்லாம் நிறைய இறைநேசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் 100 வருஷங்களை கடந்த அரபிக் கல்லூரிகள், இன்னமும் நிறைய மதரசாக்கள், ஆண்கள் பெண்கள் மதரசாக்கள் என்றெல்லாம் ஒரு மார்க்க சூழலிலே இயங்கி ஒரு பாரம்பரியத்தினுடைய நினைவுகளை காப்பாற்றி கொண்டு வருகிற ஒரு ஊரில் சச்சரவுகளுக்கும் அதனால் ஒட்டுமொத்தமாக ஊருக்கும் சமுதாயத்திற்கும் பங்கம் விளைவிக்கிற வகையில் எந்த நடவடிக்கைகளும் நம்மின் மூலமாக நடந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும்.
மிகப்பெரிய மூத்தவர்கள் எல்லாம் மக்தூம் சின்னனைன ஆலிம் என்று சொல்லுகிறார்களே, உங்கள் ஊரினுடைய சதகத்துல்லா அப்பாவுக்கு உஸ்தாது, கீழக்கரையில் இருக்கிற மிகப்பெரிய மாதிஹூர் ரசூல் சதகத்துல்லா அப்பா அவங்களுடைய உஸ்தாது மக்தூம் சின்னனைன ஆலிம் அவர்கள். இங்க இருக்கிற ஜுமா மஸ்ஜிதினுடைய கட்டியவர்கள் அவர்கள் என்று சொல்லுகிறது அல்லவா. அந்த நீண்ட பாரம்பரியத்துக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அப்துல் காதர் ஆலிம் என்று சொல்லப்படுகிற சூஃபி ஆலிம் அவர்கள், உலமாக்களினுடைய வாய்களிலே வரலாறுகளை கேட்டால் இவர்களை பற்றியெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பெருமை பொங்க அவர்கள் தங்கள் வாழ்நாளிலே ஓதி கொடுத்த கிதாபு அது இது என்று எல்லாம் சொல்லுகிறார்களே. அஹமது லப்பை ஆலிம் என்று சொல்லப்பட்ட ஷேகுனா அவர்களை பற்றிய செய்திகள் தமிழகத்தினுடைய இலங்கையினுடைய, தமிழகத்தை விட இலங்கையில் மிக அதிகமாக அவர்களினுடைய மஅரிஃபத்து ஞானங்கள், அவர்களுடைய ஃபத்வாக்கள் இதுவெல்லாம் ரொம்ப பிரபலம். நான் உங்கள் ஊரிலே இருக்கிற உங்கள் ஊரினுடைய மூத்த பரம்பரை உலமாக்களின் பெருமையை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பெரிய ஆலிம் ஷா என்று சொல்லப்படுகிற முகமது அப்துல் காதர் ஆலிம் அவர்கள் இந்த ஊரில் இருந்து, அதாவது மரணித்த உயிர் நீத்த இறைநேசர்களில் நிறைய பேர் வெறுமனே ஆலிம்கள் மட்டுமல்ல, அவர்களெல்லாம் அறிவார்ந்த கல்வி கடல்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊருடைய பாரம்பரியமும் முஸ்லிம்களின் அடையாளங்களும் முஸ்லிம்களின் எல்லா விதமான சக்திகளும் ஒன்றிணைக்கப்பட்டு அது பாடுபட வேண்டும். அந்த ஒன்றுபடுதலுக்காக நீங்கள் எந்த விட்டு கொடுத்தலுக்கும் தயாராகலாம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஊரை ஒன்றுபடுத்துவானாக, எல்லா மஹல்லாக்களை ஒன்றுபடுத்துவானாக. தமிழகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களை மட்டுமல்ல, சர்வதேச அளவில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான நல்ல ஒற்றுமையை, வேற்றுமையில் ஒற்றுமையை, முரண்பாட்டில் உடன்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்திலே வேண்டி பிரார்த்தித்து, நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தை சார்ந்த அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்கிற நன்றியை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.